அற்புதமான அனுபவத்தை ஆனந்தமாக பகிர்ந்து கொள்ள நான் உங்கள் மஞ்சுநாத குருக்கள். ஆலய வழிபாடு, ஆத்ம ரீதியான பிரார்த்தனைகளை பற்றி நாம் சிந்தித்து வருகிறோம் அன்பர்களே. டூஸ் அண்ட் டோன்ட்ஸ் டியூரிங் பூஜா சீரீஸினுடைய தொடர்ச்சியாகவே வைத்துக் கொள்ளலாம். ஒரு பிரார்த்தனை செய்யும் போது, ஒரு ஆராதனை செய்யும் பொழுது, ஒரு வேண்டுதல்கள் செய்யும் பொழுது, ஒரு பரிகாரம் செய்யும் பொழுது நம் மனோநிலை எப்படி இருக்க வேண்டும் என்பதை பற்றி சிந்திக்க இருக்கிறோம். மனோநிலை அப்படின்னு சொன்ன உடனேயே நம்ம என்ன நினைப்போம், ஸ்வதர்மம் சொல்லக்கூடிய சுயநலம், நம்மை சார்ந்து மம சக குடும்ப க்ஷேமார்த்தம், அல்லது என்னுடைய பிரார்த்தனைகள் நிறைவேறுவதற்காக உன்னை பிரார்த்திக்கிறேன்னு சொல்லிட்டு சொல்றோம். நமக்கும் இறைவனுக்குண்டான ஒருவருக்கு ஒருவர் உண்டான நேரடி தொடர்பாக தான் அந்த பிரார்த்தனைகளை பார்க்கிறோம். என்னதான் நம்முடைய குடும்ப சகிதமாக எல்லோருடைய நன்மை கருதி இருந்தாலும், வசுதைவ குடும்பக்கம்னு சொல்லக்கூடிய சமூகவியலாக, உளவியல் ரீதியாக, உலகளாவிய நல்ல எண்ணத்துடன் நாம் செயல்பட்டாலும், பிரார்த்தனை என்பது இறைவனுக்கும் நம் ஒருவருக்கும் மட்டுமே இருக்கக்கூடிய, ஜீவாத்மா பரமாத்மாவிற்கு இடையே இருக்கக்கூடிய ஒரு பெரிய தொடர்பாக தான் பார்க்கிறேன். அன்பர்களே, நம்மளுடைய அனுதினம் நம்ம ஒவ்வொரு விஷயத்தை செய்யும் பொழுதுமே ஒரு படிநிலை இருக்குல்ல. வாழ்க்கையை 8 8ஆ பிரிச்சுக்கோங்கன்னு சொல்றாங்க. சில சித்தர்கள் வேறு வேறு விதமாக அதை அணுகும் ஒரு பக்குவத்தை சொல்கிறார்கள். பால்யம், யவ்வனம், விருத்தம் அப்படின்னு சொல்லிட்டு 3 படிநிலைகளாக நம்முடைய வாழ்க்கையை பிரிச்சுக்கிறாங்க. ஸோ இதெல்லாம் எதை சார்ந்திருக்கு, எதை குறித்து இருக்கிறது என்றால், நம்மளுடைய பிரார்த்தனைகள், நம் அனுதினம் செய்யக்கூடிய செயல்பாடுகள், நம்மளுடைய முயற்சிகள், இவற்றிலெல்லாம் நமக்கு ஏற்படக்கூடிய ஒரு பக்குவ நிலை தான் காரணம். அந்த பக்குவ நிலை அடைய 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 என்ன ஆகுறதுன்னா, அந்த ஒருநிலைப்பட்ட ஒரு ஆத்மா, ஒரு தனிப்பட்ட நபர், அந்த பிரபஞ்சத்தில் வீற்றிருக்கக்கூடிய பஞ்ச பூதங்களின் செயற்கையாக இருக்கக்கூடிய இறை ஆற்றலை, அற்புதத்தை அணுகும் ஒரு விதமாக தான், ஒரு டூலாக, ஒரு பிரிட்ஜாக, ஒரு மீடியம் ஆஃப் லாங்குவேஜாக தான் நம்ம இந்த பிரார்த்தனைகளை பார்க்கிறோம். அதனால தான் பிரார்த்தனைகளுக்கும், பூஜைகளுக்கும், ஆராதனைகளுக்கும் ஆரம்ப காலகட்டங்களில நிறைய விதமான ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் எல்லாம் இருக்கு. ஒரு படிநிலை தாண்டி, ஒரு செயல்பாடை தாண்டி மெருகேற்றி சென்றே இருக்கும் பொழுது, எந்த விதமான ஒரு ஒரு ரெஸ்ட்ரிக்ஷனும் இல்லாம, ஒரு தடைகளும் இல்லாம, ஒரு கட்டுக்கோப்பு இல்லாம, அப்படியே ஆற்றல் மிகுந்ததாக, அளப்பரிய சக்தி வாய்ந்ததாக அது மாறுவதை நம்ம பார்க்கிறோம். ஆனா இந்த படிநிலைகளை பயிற்சி செய்யாமல் முதுநிலைக்கு நம்ம செல்ல முடியாது. எல்கேஜி, யூகேஜி, ப்ரீகேஜி இதெல்லாம் கிரேடேஷன் இருக்கு இல்லையா? ஃபர்ஸ்ட் கிரேடு, செகண்ட் கிரேடுலாம் படிக்கிறோம். அப்புறம் கல்லூரிக்கு போய் படிக்கிறோம். அதற்கப்புறம் இன்னும் படிநிலை தாண்டி ப்ரொஃபஷனல் டிகிரியாகலாம் படிக்கிறோம். மேன்மை பொருந்திய முதுகலை பட்டங்கள்லாம் பெறுகிறோம். அதன்படி படிநிலைகள் இருப்பது போல, நம்ம வாழ்க்கையில நம்முடைய ஆராதனைகளிலும் பலவிதமான படிநிலைகள்லாம் வகுத்திருக்கிறாங்க நம்ம முன்னோர்கள். அதையெல்லாம் பற்றி பார்க்க இருக்கிறோம். படிநிலைகள்னு பார்க்கும் பொழுதே, ஆராதனைக்கு தேவையான என்னென்ன திரவியங்கள் இருக்கணும், திரிகரண சுத்தியை பற்றி பார்த்திருக்கிறோம். என்னென்ன திரவியங்கள் வைத்திருக்கிறோம், என்ன நபருக்காக செய்யிருக்கிறோம், என்ன நோக்கத்திற்காக செய்யிருக்கிறோம் அப்படிங்கிற படிநிலைகள்லாம் உணர்ந்து புரிந்து செயல்பட வேண்டியிருக்கிறது. அந்த நிலைகள்லாம் தாண்டி ஒரு நிலை தாண்டி ஒரு நிலை தாண்டி ஒரு நிலை தாண்டி மேம்பட்ட ஒரு நிலை அடையும் பொழுது, இந்த பிரார்த்தனைகளுடைய அடிப்பட்ட பேசிக் ரிக்வயர்மெண்ட்ஸ் எல்லாம் இல்லாமலே போவதையும் நாம் பார்க்கிறோம். அப்படியாக தான் நம் குருமார்கள்லாம், நம் சித்தர்கள்லாம், மகனியர்கள்லாம் செயல்படுவதை அன்றாடம் நாம் பார்க்கிறோம். நமக்கு எளிமையாக இருக்கக்கூடிய, கடினமாக இருக்கக்கூடிய சில விஷயங்கள் அவங்களுக்கு ரொம்பவும் எளிமையாக இருக்கும். நமக்கு ரொம்பவும் கடினமான விஷயங்கள் அவங்க செய்வதற்கே தயக்கமும் காண்பிப்பார்கள். இப்படியான வேறுபாடுகளை எல்லாம் நாம் புரிந்து கொள்ள வேண்டியிருக்கிறது. அன்பர்களே, பிரார்த்தனை செய்யும் பொழுது அந்த பிரார்த்தனைகள் பலிதமடைவதற்கு என்னென்னலாம் செய்ய வேண்டியிருக்கு, அந்த படிநிலைகளை எட்டுவதற்கு உண்டான முயற்சிகளில் நம்ம என்னென்னலாம் ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிறத பற்றியெல்லாம் மேலும் வரக்கூடிய வீடியோக்களை பார்ப்போம். என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுடைய சப்போர்ட் இருந்தால் தான் மேலும் நான் எடுக்கக்கூடிய முயற்சிகள் உங்களை சேரும். இன்னும் மெருகேற்றி நிறைய நல்ல விஷயங்களை நானும் பெற்றுக்கொண்டு, கற்றுக்கொண்டவற்றை உங்களுடன் பயிற்சி செய்து, பகிர்ந்து கொண்டு மகிழ்ச்சி அடைவதற்குண்டான ஒரு முயற்சியில் தான் இருக்கேன். வாழ்க வளமுடன், உடல் நலமுடன், மன நிறைவுடன், இறை அருளுடன் என்றும் உங்கள் மஞ்சுநாத குருக்கள்.